பிரைஸ் தி லார்ட். வெல்கம் டு பிரைவேட் சாமியல். இன்னைக்கு நாம விசுவாசிக்க போகிற வசனம் 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் இப்படியாக சொல்கிறது. சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்சம் காலம் பாட அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவார். நம்ம எல்லாருமே ஒவ்வொரு பாடுகளுக்குள்ளாக கடந்து போய் கொண்டு தான் இருக்கிறோம். நிறைய பேர் சோர்ந்தும் போயிடுறோம் இல்லையா? எவ்வளோ ஜெபிக்கிறோம், எந்த ஒரு சூழ்நிலையும் மாற மாட்டேங்குது, என் தேவைகளும் சந்திக்க மாட்டேங்குது அப்படின்னு நீங்கள் இன்றைக்கி சோர்ந்து போகிறவர்களாய் காணப்படுகிறீர்களா? உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். இந்த விதை இருக்கு, இந்த சிமெண்ட் தரையில் போட்டால் கூட முட்டி மோதி தரையை உடச்சிட்டு மேலே செடியாக வளர்ந்து வரும். அது சோர்ந்து போகிறதே கிடையாது. அந்த விதைக்கே கர்த்தர் அப்படி ஒரு கிருபை கொடுத்துருக்காருன்னு சொன்னால், தம்முடைய சாயலாய் படைத்த உங்களுக்கும் எனக்கும் அவர் கிருபை கொடுக்க மாட்டாரா? நீங்கள் பாட அனுபவித்தாலும் விசுவாசத்தோடு இருங்க. கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசத்தோடு பற்றி கொள்கிறவர்களாய் இருக்கும் பொழுது அந்த பாடுகளை எல்லாம் மேற்கொள்ள கர்த்தர் கிருபை கொடுப்பார். நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? நான் கடந்து போகிற கஷ்டங்கள் சீக்கிரமாக முடியும், நான் விசுவாசத்தோடு காத்துட்ருப்பேன்னு. வாங்க ஜெபிக்கலாம். பிதாவே, இந்த ஜெப வேலைக்காக நன்றி. உம்முடைய வார்த்தைகளை கொண்டு எங்களை பலப்படுத்துகிற கிருபைக்காக நன்றி. அப்பா, ஒவ்வொரு நாளும் நாங்கள் சோர்ந்து போகிறவர்களாய் காணப்படுகிறோம். என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கின்ற ஒவ்வொருவரையும் கர்த்தாவே உம்முடைய கருத்தில் கொடுக்கின்றேன். சோர்ந்து போகிற நாட்களில் உம்முடைய ஆண்டவரே அந்த வார்த்தை தேற்றட்டும், பலப்படுத்தட்டும். நீர் சொன்னபடியே கர்த்தாவே இந்த கொஞ்ச காலம் பாடுகளை அனுபவித்த பிறகு அப்பா, எங்களை நீர் ஸ்திரப்படுத்த போகிறீர் என்ற உறுதியோடு நாங்கள் விசுவாசத்தோடு காத்து கொண்டிருக்க உதவி செய்யுங்க. எங்களை பலப்படுத்துங்க. நீர் சொன்ன பிரகாரமே எங்களை நிலைநிறுத்துங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். காட் பிளஸ் யூ. சோர்ந்து போகாதவர்களாக இருங்க.